நைட்டு டின்னருக்கு குஸ்கா பண்ணலாம் அப்படி சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது ஃப்ரைடே நைட் எடுத்தது. சாட்டர்டே தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. சாட்டர்டே எப்பவும் போல் எழுந்திரிச்சு காலையில் சமைச்சு ட்ரிஷானை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ தான் ஊர்லேருந்து ஃபோன் வந்தது. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அம்மாவோ தங்கச்சியோ ஊரில் இல்லை, வெளியூர் போயிருந்தாங்க. என்னுடைய அத்தை அப்புறம் அண்ணன் இவங்க தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. எங்கள் ஊரில் உள்ள ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அங்கேருந்து தூத்துக்குடி கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் தூத்துக்குடி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை செக் பண்ணி அங்கேருந்து மதுரைக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆம்புலன்ஸ்லேயே தான் மதுரைக்கும் போனாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது தான் ஹார்ட்டில் ஒரு இடத்துல மட்டும் 90% பிளாக்கேஜ் இருக்குது, ஸ்டென்ட் வைக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் ஐசியூவில் தான் இருந்தாங்க. நேற்று தான் நார்மல் வார்டு ஷிஃப்ட் ஆனாங்க. இப்போ அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 நாள் மனசுக்கு ரொம்ப சரியே இல்லாத மாதிரி இருந்தது. இவ்வளோ தூரத்தில் வேற இருக்கோம், டக்குன்னு போய் பார்க்கவும் முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் வீடியோவும் போடலை.